இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து 3M கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. அந்த ஒடிசாவில் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுங்கன்ட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி எனக்கும் பேசணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்காங்க, உலகத்தில் எங்கேயுமே 3 ட்ரெயின் வந்து ஒரே டைமில் இடித்து கிட்டத்தட்ட 280 பேர் செத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. 1000க்கு மேலே 1500 பேர் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொரோனா கேஸில் வந்து அவனுக்கு கொரோனா வந்துட்டுக்குது, இவனுக்கு கொரோனா வந்துட்டுக்குது, அவன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சின்னு இப்போ நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா செத்தா கூட போவாங்க. பட் 260 பேர் ஃபட் அப்படின்னு சொல்கிற வரைக்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்களோட கனவு இது. எங்கள் ஊருக்கு போயிட்டு வேறு ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ கனவோட போயிருங்க, எவ்வளோ பெரிய ஆளாங்கண்ணா அப்படின்னு நினச்சின்னு எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு செத்த நேரத்தில் யாரோ பண்ண மிஸ்டேக்னாலேயோ இல்லை எதுனாலேன்னு தெரியமாட்டேங்குது. இன்னுமே கண்டுபிடிக்கணும் அவளை. இந்தியா வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரி டெவலப் ஆகினிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு எப்படி தான் ஆச்சு, இது சிக்னல் ஃபால்ட்டா இல்லை யாராவது அதை செஞ்சு வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு தெரியாமல் 3 நாளாக நம்மளோட பிரைம் மினிஸ்டரே போயிட்டாங்க விசிட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஃபண்டெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு உயிருக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா போயிருமாங்க. அது எப்படி நடந்துச்சுன்ட்டு இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. பட் அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு முதலேருந்தே வர ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒடிசாவில் வந்து கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று நின்றுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் எங்கேன்னு போகணும்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின் தான். அது வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின் இடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்து அந்த டிரைவர் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து சிக்னல் மாற்றினதுனால தான் அந்த ட்ராக்கில் திரும்பி போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ராக்கில் வந்து திரும்பி போனதுனால அந்த கூட்ஸ் ட்ரெயின் நின்றுட்டு இருக்க அந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே போய் இடித்து அந்த இன்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டு அந்த கூட்ஸ் மேலே போய் விழுந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸும் செதறி போய் பக்கத்து ட்ராக்கில் விழுந்து பக்கத்து ட்ராக்கில் இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே யஷ்வந்த்பூர்லேருந்து அவுரா எக்ஸ்பிரஸ் வந்து அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இந்த லாஸ்ட்டில் இருந்துருக்கு பாருங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் அதில் போய் விழுந்து அதில் வந்து இடித்து அதில் ஒரு அது வந்து சீக்கிரமாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த இது போய் விழுறதுலாம் லாஸ்ட் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டு அதில் சிக்கி மாட்டின்னு அதில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இறந்துட்டு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள் எப்படி தான் நடந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அந்த வந்து நம்ம இது சினிமாவிலலாம் பார்ப்போம் பாருங்களா, நம்ம பாம்பிகம்மாவோட ஃபோனில் பின்னாடி வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த ஏரியாவே ஜிக்ஜாக் ஆயிடும். அந்த மாதிரி அந்த வீடியோ பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி ஆனது வந்து அவங்க எல்லோரும் எடுத்துன்னு போயிட்டு போகிறதுக்கு மார்ச்சேரியில் வந்து அவ்வளோ பேர் ஸ்பேஸ் இல்லைன்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்காங்க. போட்டுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுல கொஞ்சம் பேருக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா அவங்க மயங்க வந்துடுவாங்கள்ல. மயங்க வந்தாங்க என்ன நடக்குது எதுன்னு தெரியாமல் இருக்கு. அவங்களும் செத்துட்டாங்க நினச்சி அவங்களும் தூக்கின்னு போய் போட்டு ஒரு அப்பா வந்து அவன் பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அங்கே ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் மாட்டின்னு வந்துட்டுருக்கான்ட்டு அவங்க பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். பட் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கூட்டினே இருந்திருக்காங்க. அவன் வந்து உங்கள் பையன் ரெஸ்பாண்ட் பண்ணல, மயங்க வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா வந்து பதறி போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து எங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பத்தாத்துனால ஆளுங்களாம் சப்போர்ட் பண்ணதுனால அவர் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து அங்கேருந்து வந்து செக் பண்ணி பார்த்து அவங்க பையன் எதனா ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்களா, அங்கேயும் இல்லை, பக்கத்தில் மார்ச்சேரியில் போட்டிருக்காங்களா, அங்கேயும் இல்லை. அப்போ எங்கே தான் போனேன் என் பையன்ட்டு தடுக்கி பார்த்தா அந்த பக்கத்தில் வந்து மார்ச்சேரியில் ஸ்கூலில் போட்டிருக்காங்களா, அந்த ஸ்கூலில் போய் எல்லாரையும் தடுக்கி பார்த்தா அப்புறம் அவங்க அப்பா போய் தடுக்கி கண்டுபிடிச்சாக்கா அவங்க பையன் வந்து மயங்கிட்டு இருக்கான், சாகவே இல்லை. அங்கே பாருங்கள் என்ன தான் நடந்திருக்குன்னு. சாகாதவங்களே கூட 4 பேர் எத்தனை போய் போட்டிருக்காங்கன்ட்டு என்ன தான் நடக்குதுன்னே தெரியமாட்டேங்குது. ஒரு செத்தாங்களா இப்போ வந்து ஒரு பேசிக் அது ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாங்களே இல்லையான்ட்டு அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, அது செக் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க செத்துட்டாங்களே இல்லைன்னு செக் பண்ணணும். பட் அந்த பையன் சாகாததுக்கு முன்னாடி செத்து போயிட்டான்ட்டு மார்ச்சரில் எடுத்துன்னு போய் போட்டான். அவங்க அப்பாவோட அந்த மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தாலையும் ஒரு லேடி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டான்ட்டு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு 50,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அது தாங்க முடியாத அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை நான் சாங்கலை, எங்கள் ஒய்ஃப் வந்து கேட்க இது கொடுத்துட்டு வாங்கிட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரயில்வே ஆஃபீஸரெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நெக்ஸ்ட் இன்னொரு திரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்னல் எரரே கிடையாது. அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் போயின்னு இந்த இதில் வந்து ஜிக்ஜாகாக போயிட்டு அந்த ட்ராக்லேருந்து ட்ரெயின் வந்து சைடில் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் சிக்னலை மாற்ற வேண்டியதாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ட்ராக்கில் போய் நிற்கிற ட்ரெயினுங்க எப்படிங்க சைடில் வந்தோம், அது மெட்டலில் அது வந்து எப்படி கீழே ஒன்று அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நினச்சவங்களாம் தீரியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதில் செத்து போனாங்க 280 பேர். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க எவ்வளவோ கனவாக இருந்திருப்பாங்க.
ரொம்ப பாதியாக தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.